ரெண்டு ஃப்ரெண்டுக்கு நடுவில் பயங்கரமான சண்டை நடக்குது. ஒருத்தன் இன்னொருத்தனை மிரட்டுறான். நீ என்னை மிரட்டுறியாடா, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே மட்டும் தெரிஞ்ச ரகசியத்தை வெளியே விடுறான்னா மூணாவது ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லலை, இவன் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விடுறான். இதெல்லாம் வைரலாகி ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவும் அதிர்ந்து போகுது. ஏன்னா இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு இவங்க சேர்ந்து 180 பெண்களோட வாழ்க்கையில் விளாண்டுருந்துருக்காங்க. 350 ஆபாச வீடியோக்கள் இருந்திருக்கு. இது ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவை தாண்டி இந்தியா ஃபுல்லாக அதை பேசுகிறாங்க. அந்த 2 பேரை தாண்டி இன்னமும் பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன மகாராஷ்டிராவில் நடந்தது அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். ஏப்ரல் 11 மகாராஷ்டிராவில் அமராவதி மாவட்டத்தில் ஃபோட்டோஸு வீடியோஸ் அப்படின்னு சோசியல் மீடியாவில் பலது வைரல் ஆகுது. இதை பொதுமக்கள்லேருந்து போலீஸ்லேருந்து பல பேர் பார்க்குறாங்க. என்னடா அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, யாரும் பாதிப்படைஞ்சிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருந்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. அவங்க அந்த வீடியோஸை வச்சு பாதிக்கப்பட்ட பெண்கள் வீட்டுக்கு போய், அதாவது போலீஸ் ட்ரெஸ்ஸில் போல் நார்மல் ட்ரெஸ்ஸில் போய் புகார் கொடுக்க சொல்கிறாங்க. யாருமே புகார் கொடுக்க முன் வரலை. இப்படி போயிட்டுருக்கும்போது தான் போலீஸே தானாக கேஸ் எடுத்து அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல முக்கியமான குற்றவாளி முகமது அயாஸ் அப்படின்னு சொல்லப்படுற 19 வயசு பையனை கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு உசர்கானையும் கைது பண்ணுறாங்க. 2 பேர்கிட்டையும் விசாரணை நடக்குது. 2 பேர்கிட்டேருந்து 7 மொபைல் ஃபோனு, ஒரு லேப்டாப்பு, ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு டேபு அப்படின்னு பல விஷயங்களை பறிமுதல் பண்ணுறாங்க. இதை தடயவியல் நிபுணர்கள்ட்ட கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி. ஏன்னா பல விஷயங்களை டெலீட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த அறிக்கையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் உண்மையாக எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும். இவங்கள்ட்ட விசாரிக்கும் போது இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருந்திருக்காங்க, அந்த முகமது அயாஸ் தான் முக்கியமான குற்றவாளி. இவனுக்கு லவ் வந்திருக்கு. லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அது பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ப்ளேபாயாக மாறிட்டான் அப்படின்னு அவன் போலீஸ்கிட்ட சொல்கிறான். ப்ளேபாயானா எப்படி, இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 18,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான். இப்படி 18,000 பேருக்கும் தான் அழகுன்னு காமிக்கிறதுக்கு பல விஷயங்களை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணும்போது இவனே 19 வயசு தானே. இவனுக்கு கீழே உள்ள அந்த பெண்கள்லாம் இவனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இவனை என்ன பண்ணுறான்னா பதிலுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி மாற்றி மாற்றி மெசேஜில் எல்லாம் போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் க்ளோஸ் ஆகிடுறாங்க. எப்படி, அந்த பொண்ணு நினைக்கிது இவன் நம்மளோட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு. ஆனால் அவன் பல பெண்களோட பேசிக்கிட்டு இருக்கான் அட் அ டயத்தில். அப்படி யோசிச்சு பாருங்கள், பல பெண்கள் இவனோட அந்த லவ் ட்ராப்பில் விழுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு பெண்களாக இவன் நேராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு கூப்பிட்டு போகிறான். ஏன் புனே, மும்பை அப்படின்னு பல பகுதிகளுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கான். இதை தாண்டி ஒரு நண்பரோட வீட்டுக்கு இந்த பெண்களை கூப்பிட்டு போயிருக்கான். அந்த வீட்டுக்கு வாடகையாக ஒரு நாள் கூப்பிட்டு போகிறான்னா 500 ரூபா அவனோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருவான். இப்படி அங்கே போய் பல விஷயங்கள் நடக்கும். இவன் மட்டும் போக மாட்டான், இவனோட ஃப்ரெண்டு உசர்கான்னு சொன்னல, அவனையும் கூப்பிட்டு போய் அவன் அங்கே நடக்கிற விஷயத்த வீடியோ எடுப்பான். இப்படி வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை வச்சு அந்த பிள்ளைங்களை மிரட்டுவான். இங்கே பாரு, உன் வீடியோ என்கிட்ட இருக்குது, நீ இதை பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்படி மிரட்டினோன்னே அந்த பெண்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை. நம்பி தான் வந்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்கள்லாம் என்னென்னமோ பண்ணியிருந்துருக்கு. ஆனால் இவங்க மிரட்டுறாங்க, விபச்சாரத்துக்கு தள்ள பார்க்குறாங்க, நீ இது மாதிரி பண்ணி ஆகணும் அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், அது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 18 வயசுக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் அந்த பெண்களை இவங்க மிரட்டுறாங்க. அந்த பெண்களை கஃபேக்கு கூட்டு போகிறது, அதை தாண்டி தோட்டத்துக்கு கூட்டு போகிறதுன்னு பல இடங்களுக்கு கூட்டு போயிருந்திருக்காங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத கொடூரங்கள் நடந்திருக்கு. இப்படி போகும்போது தான் பார்த்துட்டிங்கன்னா இவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு கட்சியிலையும் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த கட்சி சொல்லிடுது, எப்பா எங்கள் கட்சியிலலாம் அவன் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதையும் தாண்டி இவனுக்கு பிறந்தநாள் வந்தப்போ நட் ரோட்டில் வச்சு கேக் வெட்டியிருந்திருக்கான். கேக்கு வெட்டும்போது பல பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அதை தாண்டி 3 போலீஸ் ஆஃபீஸரும் அங்கே இருந்திருக்காங்க. காரில் அந்த பார்ட்டியில் அவங்களும் கலந்துக்கிறாங்க. ஒரு 19 வயசு பையன் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவன் இருந்திருக்கான், எவ்வளோ பவராக இருந்திருக்கான். இவ்வளோ கொடூரமான விஷயங்களை எந்த பயமுமே இல்லாமல் இவன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இவனோட அந்த விஷயங்களும் வெளில வரலை. எப்போ வெளில வந்துச்சுன்னா, இந்த உசர்கான் சொன்னல, இந்த முகமது அயாஸும் இந்த உசர்கானும் ஒரு நாள் யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி சண்டை வந்துச்சுன்னு தெரில. ஆனால் அந்த சண்டையில் அவன் அயாஸ் உசர்கானை போட்டு மிரட்டி விடுறான். இப்படி மிரட்டினதுக்கப்புறம் ஃபோனை மறந்துட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். நீ ஃபோனை வச்சுட்டு போயிட்டியா, பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு உசர்கான் பழி வாங்கிறதுக்காக
அந்த ஃபோனில் உள்ள வீடியோஸு ஃபோட்டோஸ் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து பல சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறான். இப்படி அப்லோட் பண்ணோன்னு தான் இது ஃபுல்லாக மகாராஷ்டிரா ஃபுல்லாக பரவுது. இவன் அப்லோட் பண்ணி விட்டுறான், அதை இன்னொருத்தன் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணி அப்படின்னு பல பேருக்கு பரவி அது மகாராஷ்டிரா ஃபுல்லாக பார்க்குறாங்க. அதை தாண்டி இந்தியா ஃபுல்லாக அதை பற்றி பேசப்படுது. என்னங்க இப்படி வந்து அமராவதி மாவட்டத்தில் நடந்திருக்கான்னு இப்படி எல்லாரும் பேசினோன்னே அங்கே உள்ள பொறுப்பு அமைச்சர், அமராவதி மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் இதை பற்றி வந்து கேட்குறாரு. ஐஜி, எஸ்பி அப்படின்னு பல இடங்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு. அதையும் தாண்டி முதலமைச்சர் அவங்க காது வரைக்கும் இந்த சம்பவம் போகுது. இந்த தப்பை பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்தோடனே போலீஸ் வந்து இங்கே தானாக கேஸ் எடுத்துகிட்டு விசாரிக்கிறாங்க. இதை தாண்டி இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வர சொன்னாங்கல்ல, யாருமே வரலை. அப்போ தான் ஒரு பொண்ணு வருது, 15 வயசு பொண்ணு. இது மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இதுதான் எனக்கு நடந்ததுன்னு வாக்குமூலம்லாம் கொடுக்குது. அந்த பொண்ணோட பேர் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து மறைச்சிட்றாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், வெறும் 15 வயசு ஆகுது. அதில் போலீஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதை தாண்டி உங்களோட பேரெல்லாம் வெளில வந்துடாது, நீங்கள் வந்து தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு போலீஸ் வந்து உறுதியளித்ததுக்கப்புறம் இன்னமும் ஒரு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒட்டு மொத்தமாக 8 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க, எங்களுக்கு வந்து இது மாதிரி நடந்துட்டுன்னு. இன்னமும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த 8 பேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தனக்கு இது மாதிரி நடந்ததை தாங்க முடியாமல் ஒரு அணைக்கு போய் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கு. ஆனால் போலீஸ் அதை தடுத்து நிறுத்திடுறாங்க, ஏமா அது மாதிரி பண்ணுற அப்படின்னு. இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விசாரணையப்போ இந்த அயாஸ் சொன்னல 19 வயசு, இவன் வீட்டுக்கு போய் அந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட பகுதிகளை மட்டும் ஜேசிபி வச்சு அப்படியே அழிச்சிருந்துருக்காங்க, அதாவது உடச்சி தள்ளியிருந்திருக்காங்க. இப்போ அரசியல் ரீதியாகவும் பல விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. பொதுமக்கள் வந்து எப்படிங்க இது மாதிரி பெண்களுக்கு நடக்கலான்னு கொதிக்கிறாங்க. பல விஷயங்கள் மகாராஷ்டிராவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த விஷயம் வெளியே வந்தது 2 ஃப்ரெண்ட்ஸு சண்டை போட்டுக்கிட்டு பழி வாங்கிறதுக்காக ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த விஷயங்களை வெளியே விட்டுருந்துருக்கான். இவன் வெளியே விடலை அப்படின்னா இன்னமும் எத்தனை பெண்கள் பாதிப்படைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியலை. இத்தனை பெண்கள் பாதிப்படைச்சிருந்துருக்காங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லலையா அப்படின்னு கூட தெரில. ஏன்னா இவனுக்கே 19 வயசு, அப்போனா அந்த பெண்களோட வயசை வந்து நினச்சி பாருங்கள். ஒன்று மட்டும்தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும், பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பிள்ளைங்களை வந்து கண்காணிக்கணும். 18 வயசு கீழே இருக்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஃபோனை கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபோனில் இவங்க வந்து யார்கிட்ட பேசுகிறாங்க, இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன மாதிரி வீடியோ பார்க்குறாங்க, ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பல விஷயங்களை வந்து கண்காணிக்கணும். ஏன்னா இப்போ இந்த பெண்கள் வந்து முகமது அயாஸ் வந்து அழகாக இருக்கான்ட்டு மெசேஜ் பண்ணி அந்த ட்ராப்பில் விழுந்து அங்கே போய் மாட்டிக்கிறாங்க. இந்த வயசில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட வந்து தெரியாது அவங்க மிரட்டும் போது. ஏன்னா விபச்சாரத்திலேயே வந்து தள்ள பார்த்துருக்காங்க. இதில் என்னென்னா இந்த 17, 18 வயசு இல்லை 16 வயசு இதெல்லாம் வந்து காதலில் விழுகிற வயசு. இந்த நேரத்தில் போய் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி இவன் அழகாக இருக்கான்னு பார்த்து மெசேஜ் பண்ணி அந்த லவ் ட்ராப்பில் விழுந்து நினச்சி பார்க்க முடியுதாங்க? கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாம் 18 வயசு கீழே இருக்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட ஃபோனை கண்காணிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் தவறானதுக்கப்புறம் நினச்சி வருத்தப்படுறதில் எந்த ஒரு விஷயமும் பிரயோஜனமே கிடையாது. அந்த தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து சரி பண்ண முடியும். இதில் ஒன்று தான் சொல்ல முடியும், இந்த ஃபோனில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம அதை எப்படி சரியாக யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நேரடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.